ரைட். இப்போ இன்னொரு கேள்வி பார்ப்போமே. லிமிட் ஆர் இட் e to the px minus e to the px minus e to the qs e to the qs over x சமன் p minus q ன்னு காட்டுட்டோம். ரைட். நான் இப்போ விளங்கப்படுத்தேன். இப்போ நான் போன வீடியோல விளங்கப்படுத்திட்டேன். e to the x ட விரிவு எப்படி எழுதுறேன்னு பார்த்தேன். ஒன்னாவது e to the x ட விரிவு எப்படி எழுதுறேன்னு பார்த்தேன். e to the x ட விரிவு எப்படி வரும்டா? இப்போ பாருங்க, இது கரெக்டாக முக்கியமான கேள்வி இல்லை. e to the x ட விரிவு எப்படி வரும்டா? 1 சக x இன் கீழ் ஒரு ஃபேக்டோரியல் சக x வர்க்கத்தின் கீழ் 2 ஃபேக்டோரியல் சக x கணத்தின் கீழ் 3 ஃபேக்டோரியல். ரைட். இப்படி வந்து ரைட். x ட n இன் கீழ் n ஃபேக்டோரியல் வரும். இதுதான் e to the x ட விரிவு. ரைட்டா? e to the x ட விரிவு இப்படி தான் வரும். அப்போ பார்ப்போம். ஒன்றாவதுக்கு வந்து நான் ஃபேக்டோரியல் நினைச்சு விளங்கப்படுத்தினேன். ஃபேக்டோரியல் நினைச்சு என்ன? ரைட். ஃபேக்டோரியல்னா 3 ஃபேக்டோரியல் எப்படி எழுதல எங்களுக்கு? 1 தர 2 1 தர 2 தர 3. அது மாதிரி எப்படி ஏதாவது 5 ஃபேக்டோரியல்டா 1 தர 2 தர 3 தர 4 தர 5. ரைட். அப்ப எப்படி? அப்ப இப்போ எங்களுக்கு 3 தர 4 தர 5 இதை நான் சொன்னேன் இல்லையா? இது 5 ஃபேக்டோரியல்னு எழுதிடலாம். 1 தர 1லேருந்து 5 ஃபுல்லாக பெருக்கப்பட்டா தான் எங்களுக்கு அதை ஃபேக்டோரியல் எழுதிடலாம். இது எப்படி எங்களுக்கு ஃபேக்டோரியல் மாற்றிடலாம்டா? இது பாருங்க, 1 தர 2 தர 3 தர 4 தர 5 கீழ் 1 தர 2 சொல்லி எழுதிட்டு எங்களுக்கு போடலாம். எப்படி? மேலே பதிலாக 5 ஃபேக்டோரியலின் கீழ் 2 போடலாம். இதெல்லாம் நான் லாஸ்ட்டாக விளங்கப்படுத்தினேன். ரைட். இதெல்லாம் சரி இல்லையா? இப்போ பார்ப்போம். இதுதான் கேள்வி. எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். கேள்வி ஒன்றாவது நான் எழுதுறேன். e to the px ட விரிவு இப்படி வரும். 1 சக x எடுத்துக்கு போயில px 1 சக px இன் கீழ் ஒரு ஃபேக்டோரியல் p வர்க்கம் x வர்க்கத்தின் கீழ் 2 ஃபேக்டோரியல் p கணம் x கணத்தின் கீழ் 3 ஃபேக்டோரியல் p இன் x இன் கீழ் n ஃபேக்டோரியல். ரைட்டா? இது e to the px ட விரிவு. ரைட். அடுத்து பார்ப்போம். e to the qx ட விரிவு எப்படி எழுதுறாங்க? 1 சக அதே மாதிரி. ரைட். qx இன் கீழ் ஒரு ஃபேக்டோரியல் q வர்க்கம் x வர்க்கத்தின் கீழ் 2 ஃபேக்டோரியல் q கணம் x கணத்தின் கீழ் 3 ஃபேக்டோரியல். இதே மாதிரி வரும் இல்லையா? இன்னைக்கு இப்படி வந்து q n கீழே n ஃபேக்டோரியல் வரும். ரைட். இதை நான் அழிச்சிடறேன். இதெல்லாம் அழிச்சிடறேன். பார்ப்போம். கேள்வி இல்லையா? பிளஸ் எக்ஸ் இன் கீழ் n ஃபேக்டோரியல் தான் இப்படி தான் வர. ரைட். எனக்கு இப்படி வேணும். ரைட். e to the px minus e to the qx வரணும். sin x close to 0 போடணும். ரைட். என்ன செய்யலாம்டா? நான் எடுக்கிறேன். இதை முதலாம் சமன்பாடு எடுக்கிறேன். 2ஆம் சமன்பாடு. முதலாம் சமன்பாடு 2ஆம் சமன்பாடு கழிச்சு எப்படி வரும்? e to the px minus e to the qs சொல்லுவாங்க இல்லையா? e to the px minus e to the qs எப்படி வரும்? இதெல்லாம் எடுத்துக்க போதும். ரைட். இதுல இருந்து செட்ல இருந்து இதை கழிச்சிட மாதிரி இல்லையா? இதுல இருந்து இதை கழிச்சிட மாதிரி எங்களுக்கு தெரியும். 1 3 கழிப்படும். முக்கியமானது மட்டும் எழுதுவா. 1 3 கழிப்படும். இப்படி எழுதுற
px கீழ் 1 ஃபேக்டோரியல் சஹ இது ஒன்று முன்னு களி பட்டன் ஒன்றே ஒன்று எடுக்கல அடுத்தது இன்னும் களி ரைட் அவங்களுக்கு விளங்குறதுக்கு எழுதுங்க ஒருக்கா ரைட்டா 1 சஹ px over ஒரு ஃபேக்டோரியல் பிளஸ் p வர்க்கம் x வர்க்கத்தின் கீழ் 2 ஃபேக்டோரியல் பிளஸ் இப்படி வந்து p டைன் x டைனின் கீழ் n ஃபேக்டோரியல் இதுல இருந்து கழிக்கணும் எதை கழிக்கணும் 1 சஹ qx இன் கீழ் ஒரு ஃபேக்டோரியல் q வர்க்கம் x வர்க்கத்தின் கீழ் 2 ஃபேக்டோரியல் இப்படி வந்து q n x n இன் கீழ் n ஃபேக்டோரியல் வரும் இல்லையா ரைட் இதுல இருந்து இதை கழிக்கணும் அப்புறம் என்ன எழுதலாம் எங்களுக்கு இதெல்லாம் அழிச்சு வைப்பா ரைட் இதை ரைட் இது இன்ன வரைக்கும் பார்த்து எழுதணும் ரைட் இப்போ எங்களுக்கு எதுவும் எழுதலாம்டா இன்னைக்கு பதிலா ரைட் இப்போ இதை துண்டு சரி எக்ஸால பிரிக்கணும் இல்லையா ரெண்டு பக்கம் எக்ஸால பிரிச்சா எப்படி வரும் இன்னும் மைனஸ் இதா உங்களுக்கு விலங்கு நான் ஸ்பீடாக செய்வேன் உங்களுக்கு விலங்கு அதுதான் ஒரு ஸ்டெப்ஸ் நிறைய பேருக்கு விலங்கும் சாப்பிடுங்க இதை ஃபுல்லாக அழிச்சிட்டு செய்யணும் இந்த இதை பார்த்து எழுதுங்க ரைட் எப்படி வரும்டா e to the px minus sorry e to the px minus e to the qx கீழே x ஆல பிரிச்சா 1 மணி கேன்சல் ஆயாச்சு இப்ப 1 மணி கேன்சல் இப்ப p இன் கீழ் ஒரு ஃபேக்டோரியல் பேலன்ஸ் ஆகும் அதே போல p வர்க்கம் x இன் கீழ் 2 ஃபேக்டோரியல் பேலன்ஸ் ஆகும் இப்படி போயிட்டு p ட n x ட n minus 1 இன் கீழ் n ஃபேக்டோரியல் இதுல இந்த கழிச்சல் எப்படி இது ஒண்ணும் கழிப்பட்டு போயிட்டு இல்லையா q இன் கீழ் ஒரு ஃபேக்டோரியல் q வர்க்கம் x இன் கீழ் 2 ஃபேக்டோரியல் இந்த கேள்வியை விளங்குறது கொஞ்சம் யோசிச்சா தான் விளங்குமா சும்மா பார்த்தா விளங்கும் அது போல q ட n x ட n minus 1 இன் கீழ் n ஃபேக்டோரியல் நல்லா பாருங்க p ட n இட n minus 1 நீங்க x ஆல பிரிக்கிறதுனால எல்லாத்தையும் x1 கேன்சல் ஆகி போயிடுச்சு என்ன மைனஸா கேள்வி விளங்கினா சரி இது கேள்வி விளங்கினா சரி இப்ப நாங்க லிமிட்ஸ் யூஸ் பண்ணா சரி இப்ப இவ்வளவு நேரம் செஞ்சதுக்கு நான் இப்ப லிமிட்ஸ் யூஸ் பண்ணி விட்டா சரி என்ன லிமிட்ஸ் யூஸ் பண்ற லிமிட் x close to 0 e to the px minus e to the qx கீழே x இப்படி வரும் ரைட் இங்க x பைல பூஜ்ஜியம் போட்ட எப்படி வருவீங்களா இந்த ஃபுல் செட்டும் 0 ஆகும் இல்லையா இந்த x பைல பூஜ்ஜியத்தை போட்டா பூஜ்ஜியத்தால பெருக்கணும் வேலை இல்ல இப்ப இவருக்கு தர பூஜ்ஜியம் p ட n தர பூஜ்ஜியம் வெறும் பூஜ்ஜியத்துல அடுக்கு எல்லாம் பூஜ்ஜியம் தான் ரைட்டா அதெல்லாம் பூஜ்ஜியம் இது ரைட் இங்க இத செட் ஃபுல்லா 0 ஆகும் இல்லையா இங்க x பூஜ்ஜியம் மட்டும் இது 0 வால இது பெருக்கினாலும் 0 இது ஃபுல் செட் 0 எப்படி வரும்டா p இன் கீழ் ஒரு ஃபேக்டோரியல் மைனஸ் q இன் கீழ் ஒரு ஃபேக்டோரியல் இவ்வளவுதான் பேலன்ஸ் ஆகும் இல்ல ஒன்று ஒரு ஃபேக்டோரியல் என்ன உண்டு அப்ப எனக்கு எப்படி எழுதலாம் p மைனஸ் q உண்டு இந்த கேள்வி விளங்கிந்தா சரியா கேள்வி விளங்கிந்தா இதுங்கள என்ன கேள்வி வந்தாலும் செய்யலாம் ரைட் இது ஒன்னாவது e to the x விரிவு விளங்கிக்கணும் e to the x விரிவு விளங்கிக்கணும் இந்த கேள்வி செஞ்ச மெத்தட் விளங்கிக்கணும் ரைட்டா விளங்கிட்டான்னு சொல்லி கொடுங்க விளங்காட்டி பார்ப்போம் விளங்கிக்கும்னு நினைக்கிறேன்